வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இப்ப பார்த்தீங்கன்னா, அ ராகு, கேது தோஷம். எந்த தோஷமா இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, 2ல ராகு இருந்தாலும் சரி, 8ல கேது இருந்தாலும் சரி, இல்ல 8ல கேது 2ல ராகு இருந்தாலும் சரி, ராகு, கேது தோஷங்கள்லாம் வந்துரும். சரிங்களா? அ சரி, இந்த ராகு கேது தோஷத்தினால் எதுவும் பாதிப்பு உண்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில திருமணம் லேட்டா போறது, நமக்கு சரியான டைமிங்கில அ திருமணம் நடக்காம இருக்கிறது, சில தடைகளை தாண்டுறது, இப்போ பொருளாதார தடைய தாண்டி வர்றது, இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்படி நம்ம இந்த ராகு கேது தோஷத்திற்கு என்ன பண்ணலாம்? பரிகாரம் என்ன பண்ணலாம்? சரிங்களா? பெருமாள் கோவில்ல இருக்க கர்டர் வழிபாடு எடுத்துக்கலாம். சரிங்களா? ராகு கேது தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில்ல கர்டருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். ஸோ, அந்த வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி பார்த்தீங்கன்னா, திருமண தடையா இருந்துச்சுன்னா, அது நீங்கிறதுக்கு 22 நாட்கள், தொடர்ந்து 22 நாட்கள். சரிங்களா? கர்டனுக்கு விளக்கேற்றி வந்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் நீங்கப்படும். ராகு கேது தோஷத்தினால வாஸ்து குற்றம் இருந்தாலும் அதுவும் நீங்கப்படும். ஃபர்ஸ்ட்டு நீங்க அ கர்டர் வழிபாடு நீங்க எடுத்துக்கிறது உண்டு. திருமண தடைக்கு 22 நாள் தொடர்ந்து நீங்க என்னைக்கு ஏத்துறீங்களோ அன்னையிலருந்து தொடர்ந்து 22 நாள் நீங்க ஏத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த திருமண தடை அகலும். இதனால பார்த்தீங்கன்னா, வாஸ்து குற்றமும் நீங்கும். சரிங்களா? சரிங்களா? வாஸ்து குற்றமும் நீங்கும். அது மட்டும் இல்லாம, மனதில் பெரிய தைரியம் பிறக்கும். சரிங்களா? எ அ தைரியம் மட்டும் இல்ல, நிம்மதியும் பிறக்கும். சரிங்களா? அதனால நீங்க கருடர் வழிபாடு எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பானதா சொல்லப்பட்டிருக்கு. புக்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? கண்டிப்பா எடுத்துக்கங்க. நன்றி நேயர்களே!